வணக்கங்கண்ணா. விஜய் கட்சி கொள்கை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கொள்கை இருந்தா தானே நான் சொல்றதுக்கு. அவர்கிட்ட தான் கொள்கையே இல்லைங்களே! எந்த ஒரு கொள்கையும் இல்லாம கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் எந்த கொள்கை இருந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட்டு தெரியலண்ணா. அவங்கவங்க கொள்கைல அவங்கவங்க இருந்தாங்க. ஆனா இவரு எந்த கொள்கைல இருக்கிறாங்க? டிவிகே பசங்ககிட்ட கேட்டீங்கன்னா, கொள்கை என்னடா கொள்கைன்னா, எந்த கொள்கையும் இல்லன்னு தான் சொல்றானுங்க. கேட்டா டிவிகே கொள்கை. அவ்வளோதான் டிவிகே கொள்கை. அது என்ன கொள்கை? எந்த ஒரு கொள்கையுமே இல்லாம நீ அரசியல் பண்ணி என்ன பண்ண போற? சிம்பிளி வேஸ்ட்டுண்ணா அவர பத்தி பேசுறதுக்கு. விஜய் கட்சி கொள்கை என்னன்னு விஜய்க்கே தெரியாது. அவர் எங்கேயும் இப்ப அவர் வந்து கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷத்துல அவர் எந்த மேடையிலயும் அவங்க கட்சி கொள்கையை பேசினதா நான் பார்க்கல. ரெண்டாவது அவங்க அந்த கட்சியை அவங்க 2ஆம் கட்ட தலைவர்களா சொல்லக்கூடிய புசி ஆனந்தோ, ஆதவ் அர்ஜுனாவோ, இந்த சிடி நிர்மல்குமாரோ, இப்ப சேர்ந்திருக்கிற செங்கோட்டையனர்களோ யாருமே வந்து அந்த அவங்க கட்சி கொள்கையை பத்தி பேசினதா நான் எந்த காணொலியிலும் நான் பார்க்கல, கேட்கல. அப்படி இருக்கும்போது முதல்ல வந்து அவங்க கட்சி கொள்கை என்னன்னு அவங்க தலைவர் முதல்ல சொல்லுங்க. ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு அரசியல் புரிதலே கிடையாது. இதை வந்து புசி ஆனந்த் எல்லாத்தோட ஒரு அதாவது அவர் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு புசி தொகுதியில் புதுச்சேரியில. ஒரு அதாவது ஒரு நபர் வந்து சட்டமன்ற தேர்தலில் 3-4 இடத்துல போட்டியிடலாம்னு சொல்றாரு. அவருக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்குன்னு தெரியல. ஒரு நபர் வந்து அதிகபட்சமா 2 தொகுதிகளை தான் போட்டியிட முடியும். 2 தொகுதியில் போட்டிடணும். 2 தொகுதியில் வென்றா ஒரு தொகுதியை வந்து ஒரு தொகுதி தான் வச்சு நம்ம எடுக்க முடியும். ஒரு தொகுதியை வந்து நம்ம வந்து அது வந்து அறிவிக்கப்படாது, அது வந்து விடுவிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட ஒரு அரசியல் அறிவு இல்லாத, அரசியல் புரிதல் இல்லாத ஒரு 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 அரசியல் கட்சி 2ஆம் கட்ட தலைவர், அதுவும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர், அவர் வந்து இந்த மாதிரி சொல்றாருன்னா அந்த கட்சியோட அடிமட்ட தொண்டர்கள் எந்த அளவுக்கு இருப்பாங்க, அவங்களோட அரசியல் புரிதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு என்னோட கேள்வியா இருக்குது. கொள்கை என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. அவங்க கொள்கை சொன்னாதானே எனக்கு தெரியும். விஜய் கட்சி கொள்கைன்றது கூத்தாடுறது, விசில் அடிக்கிறது, இதுதான் அவங்க கொள்கை. வேற என்ன கொள்கை வச்சிருக்காங்க? இங்க வந்து கொள்கைன்றது அவங்க ஒரு நிலைப்புத்தன்மையான ஒரு கொள்கையை கொண்டுட்டு வரல. களத்துக்கு வர்ற அப்பயே இங்க திராவிட ஆட்சியால இங்க 50 ஆண்டா நாடு நாசமாகி போய் கிடக்கு. இவங்க வர்ற அப்பயே திராவிடமும் எங்களோட ஒரு கண், தமிழ் தேசியனோட ஒரு கண் கொண்டு வராங்க. இங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட போராடி இப்போ திராவிடமா தமிழ் தேசியமா கொண்டு வந்து ஒரு இடத்துல நாங்கள் நிப்பாட்டிருக்கோம். இந்த இடத்துல திரும்பி நீ இப்போ கட்சிக்குள்ள வர்ற ஒரு அரசியலை கொண்டு வரீங்க. நீங்க வர்றவங்க நீங்க திராவிடம் இல்லை தமிழ் தேசியம் ஏதாவது ஒன்றுத்த பேசணும். இங்க வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்களும் கொண்டு வர்றது இங்க இருக்கிறது திராவிட கட்சிகளோட பெரிய ஆபத்தானவர் விஜய் தான். இப்ப இது மாதிரி அரசியல் இங்க நிறுவ பார்க்குறாரு. இந்த அரசியலை எதிர்த்து தான் இப்போ நாம் தமிழ் கட்சி இந்த தேர்தலை இப்போ முன்னெடுக்குது. 234 தொகுதியிலும் தனித்து போட்டி. ஏன்னா இப்ப திராவிடத்தை ஒழிக்கிறது தான் பெரிய வேலையா இருக்குங்க. இப்போ 50 ஆண்டு காலமா இங்க திராவிடத்தால் தான் இந்த தமிழ்நாடு இந்த அளவுக்கு சீர்கெட்டு போய் கிடக்கு. இதை சரி செய்ய தான் ஒரு இளைஞர் கூட்டம் எழுஞ்சி வருது. இந்த நேரத்துல வந்து இது மாதிரி கொள்கையை கொண்டு வந்து மக்களை திசை திருப்புற வழியை தான் விஜய் செய்யறாரு. நன்றி. நாம் தமிழர் கட்சி கொள்கை என்னன்னு தெரியுமா? நாம் தமிழர் கட்சி கொள்கை எங்கள் கொள்கையிலே முதன்மையான கொள்கை வந்து இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. அங்க வந்து அனைத்து உயிர்களுக்கான அரசியலை செஞ்சுட்டு இருக்கோம். இங்க நாம் தமிழ் ஆட்சின்றது தனிப்பட்ட தமிழினத்திற்கான மக்களுக்கு அப்படின்றது கிடையாது. இங்க எவரும் வாழலாம், ஆனா ஆள்வது தமிழர் தான். இதுதான் இங்க கொள்கை. விஜய் கட்சியோட கொள்கை என்னன்னு நிஜமா எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் இதுவரையிலும் கொள்கையே சொல்லலை. எல்லாரையும் அவர் கொள்கை தலைவராக காட்டுறாரு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவர் வந்து இலங்கையில் இருந்த ராஜபக்சே கூட கொள்கை தலைவராக சொல்லுவார். ஏன்னா தமிழ்நாட்டில் அவருக்கு ஓட்டு இருந்தால் உண்மையாகவே அவர் கொள்கை தலைவராக ராஜபக்சே கூட சொல்லுவார். ஏன்னா அவர் கொள்கை தலைவராக வந்து யாரையோ சொல்லின்னு வராரு பாருங்க. இது எல்லாமே கொள்கை தலைவர். அவருக்குன்னு என்ன கொள்கை இருக்குதுன்னு தெரியல. இவங்கெல்லாம் ஒரு கொள்கையில் இருந்தாங்க, ஆனால் இவருக்குன்னு என்ன கொள்கைன்னே தெரியல. அதனால அவருக்கு எந்த கொள்கை இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். அவருடைய கொள்கைன்னு எதுவுமே இல்லை. ஆனால் எழுதி கொடுக்குறாங்க ஒருத்தர். அவங்க எழுதி கொடுக்குறத வச்சு அவர் கொள்கை ஏதோ ஒன்று சொல்லின்னு வந்துன்னு இருக்காரு, பேசிட்டு இருக்காங்கன்றீங்க. ஆமாம், எதனா ஒன்று சொல்லின்னு இருக்காரா தவிர அவர் கொள்கை இதுவரையிலும் எதுவுமே இல்லை. இதுவரையிலும் அவர் எதுவும் ஜனங்களுக்கு மற்றவங்களுக்கு யாருக்குமே எதுவும் செஞ்சதும் கிடையாது. இப்போ கட்சியில் வந்து தான் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லின்னு வருகிறாரு. விஜய் கிட்ட எந்த கொள்கையுமே இல்லையங்க. கொள்கை எது எனக்கு தெரியாது, ஆனால் விஜய் கிட்ட எந்த கொள்கையும் இல்லைன்றது எனக்கு தெரியும். கொள்கையே இல்லாத கட்சி விஜய் கட்சி தான் சார். அவர் என்ன செய்ய இருக்காரு? அவர் ஒன்றுமே செய்ய போகிறது கிடையாது. எவ்வளோ இவர் வந்து என்ன ஊரில் ரோடுங்களை போட போகிறாரா, பாலங்கள் கட்ட போகிறாரா, ஏரி வெட்ட போகிறா புதுசாக நான் காமராஜர் அவர் வந்து கால்வாய் கட்ட போகிறாரா, இல்லை ஏரி குளங்களை பண்ண போகிறாரா? வர மாட்டாரு. விஜய் கட்சி கொள்கை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது கூமுட்டங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். கொள்கைன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அவங்க கொள்கையை சொல்ல போறாங்க. கொள்கைன்னா என்னன்னா, நான் மேடைகளை பேசுனேன் அதுதான் கொள்கைன்றாரு. அரசியல் பேசுங்கன்னாக்கா நான் ஈரோட்டில் நின்று பேசுறேன்னா அதுதான் அரசியல்ன்றாரு.
அரசியலும் என்னன்னு தெரியல அவங்களுக்கு, கொள்கைன்னு என்னன்னு தெரியல. அவருக்கு கொள்கை எதிரி ஒரு கட்சியை சொல்றாங்க, அரசியல் எதிரி ஒரு கட்சியை சொல்றாங்க. அரசியலும் கொள்கையும் வேறு வேற அவங்க பாக்குறாங்க. அரசியல் தான் கொள்கை, கொள்கை தான் அரசியல்னே அவங்களுக்கு தெரியல. அதை எப்படி நம்ம சொல்றது? ஒண்ணுமே இல்லாத கூமுட்டை தான். அவங்க கட்சி கொள்கையை அவங்க சொல்லலையே, அந்த தம்பிங்களுக்கே தெரியாது, விஜய்க்கே தெரியாதுங்களே. அதனால அது கொள்கையற்ற ஒரு கட்சி. அதுதான் நான் சொல்றேன், நீங்க எடுத்த கட்சி துவங்கி அந்த காலத்துல இருந்து முதலமைச்சருக்கு தான் நாங்க முயற்சி பண்றோம்னா அது கொள்கையற்ற கட்சி. நாம் தமிழர் கட்சி கொள்கை என்ன? எங்க கொள்கை வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா தமிழர் நலம் சார்ந்த கொள்கை. இந்த மண் விடுதலை நாங்க ஏறத்தாழ 55 ஆண்டு காலம் திராவிட கட்சிக்கிட்ட எங்களோட அனைத்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் அரசியல் அதிகாரம், கனிம வளம் இழந்து நிற்கிறோம், கடல் வளம் இழந்து நிற்கிறோம். ஏறத்தாழ 580 பேர் எங்க மீனவர்களை கொண்டிருக்காங்க. இது எல்லாம் மீட்டெடுக்கிறது தான் எங்களோட கொள்கை. இன்னும் நீங்க சொல்ல போனா எங்களுக்கு வரைவு புத்தகமே போட்டிருக்கோம். அதை நாங்க படிச்சு சொல்லத்துல அப்படியே சொல்லுவோம். இன்னைக்கு வந்து ஆறு இல்லை, ஆறு செத்து போச்சு. நீங்க பாத்தீங்கன்னா கடல்ல நாங்களாம் அந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஆத்துல அந்த மணலை நோண்டி தண்ணி குடிப்போம். இன்னைக்கு அந்த நிலை இருக்குதா? இப்போ இதை மீட்டெடுப்போம். பார்த்தீங்களா? அதிகாரம் இல்லை, அரசியல் அதிகாரம் இல்லை. எங்க பிள்ளைங்களுக்கு வந்து இன்னைக்கு படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க. இளைஞர்கள்லாம் படிச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் ஒரு இன்ஜினியர் இருக்காங்க. வேலை இருக்குதா? அதை யாரும் உருவாக்கணும்? அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். நீங்க ஆரம்ப கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசம். கல்வினா நீங்க நினைக்கிற மாதிரி கல்வி இல்லை. ராஜீவ்காந்தி அதுக்கு மேல படிச்ச அந்த சோனியா காந்தி படிச்ச அந்த கல்வியை கொடுப்போம். என்னைக்கு எந்த காவேரி மருத்துவமனையில போய் கருணாநிதி படுத்தாரோ அதே அதுக்கு இணையான மருத்துவத்தை எங்க மக்களுக்கு கொடுப்போம். இதெல்லாம் தான் எங்க கொள்கை. எல்லாமே இழந்து நிற்கிறோங்க. உங்களுக்கு தெரியல, அன்றாட நமக்கு உணவு கிடைக்கிறது, வயிறை நடக்கிட்டு படுத்துக்கிறோம். அது இல்ல, எல்லாமே இழந்து நிற்கிறோம். என்ன இருக்குது உங்களுக்கு? மகாராஷ்டிரா 50,000 ஆண்டுக்கு முன் தோன்றிய மூத்த குடி இன்னைக்கு எல்லாமே இழந்து நிற்கிறோம். உங்க நிலத்துல நீங்க உங்க ஆளல, உங்க நிலத்தை வந்தவர்கள் ஆண்டுகிட்டு இருக்காங்க. எல்லாம் தான் எங்க கொள்கை. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அன்றாட நீங்க உங்களுக்கு உங்க கண்ணுக்கு தெரியாம நம்ம மக்களை கொல்லப்படுறாங்க. இங்க நீங்க நம்ம தமிழ் பேசினா மட்டும்தான் உங்களுக்கு கோவம் வருது. மற்ற பிற இனத்தாலாம் கரெக்டா பேசிக்கிட்டு இருக்கான். அவன் இனமா ஒற்றுமையா இருக்கிறான். எப்படி நாங்க எல்லாம் ஓர்மைப்படுத்துவோம்? எங்க மக்களை விழிப்புணர்வுப்படுத்தி எங்க மக்களை வந்து ஒன்றிணைச்சு அரசியல் அதிகாரத்துக்கு வருவோம். அந்த அரசியல் அதிகாரம் வந்து சீமானனுக்கானது இல்ல, எங்க மக்களுக்கானது, தமிழருக்கானது. அதுக்கான வேலை நாங்க செஞ்சுக்கிட்டு இருப்போம். பகிரங்கமா நாங்க எல்லார் மேலேயும் குற்றம் சாட்டிட்டு கடந்து போயிடுவோம் மட்டும் நினைக்காதீங்க. கட்டாயம் நாங்க வெல்லுவோம். நாம் தமிழர் கட்சி கொள்கையை பற்றி சீமானம் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் தினமும் ஒவ்வொரு கொள்கையை அறிவிக்கிறார். அந்த கொள்கையை வந்து மக்கள் நல்லா புரிஞ்சுக்கினா அவர் பின்னாடி வராங்க. இது தமிழ்நாடுல உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்கள் அறிஞ்ச உண்மை. தெளிவான அறிக்கை, அவருடைய தொண்டர்கள் எல்லாம் தெளிவாக இருக்காங்க. இதுதானே ஐயா இருக்க நாம் தமிழருக்கு செல்வாக்கு உயர்றதுக்கு காரணம். அம்மா, விஜய் கொள்கை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? விஜய் கொள்கையே எதுவும் அவர் வெளியிடலை. அவர் அந்த பதாகையில் மட்டும்தான் வேலு நாச்சியார், இவர் பெரியார் இதெல்லாம் போட்டு, அந்த அம்மா ஒரு அம்மா பேர் அது எங்களுக்கே சரியாக ஞாபகம் வரல, அந்த மாதிரி பதாகையில தான் போட்டு இவங்கள கொள்கைன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு எப்படி வருதுன்னா, இந்த பாடம் படிக்க சொல்லி அடித்தான் காப்பின்னுவோம். அந்த மாதிரி எங்களுடைய ஈவேரா வந்து நமக்கு சம்மந்தம் கிடையாது.